வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்எஸ்சி. என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இது முழுக்க முழுக்க இந்திய தபால் துறையோட ஒரு முக்கியமான சேமிப்பு திட்டம். அதாவது ஆண்டுக்கு 7.7% வட்டியில் 5 ஆண்டுகள் தொடரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம். இது குறைஞ்சபட்சம் ரூ. 1000 அதிகபட்சம் எவ்வளோ அமௌண்ட் வேணால் நீங்கள் சேமிப்பில் தொடங்கலாம். இப்போது உதாரணத்துக்கு இதில் ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ரூ. 1,44,903 உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரூ. 44,903 வட்டி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 5 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 5 ஆண்டு முடிவில் ரூ. 7,24,514 கிடைக்கும். அதாவது வட்டி மட்டும் ரூ. 2,24,514. சமீபத்தில் பேங்க்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸிலோ வேறு எந்த இதுலேயுமே இவ்வளோ பெரிய வட்டி நமக்கு தரதில்லை. பேங்க் எஃப்டி இப்போ வட்டி குறைஞ்சிட்டு வர இந்த சமயத்தில் இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து யார் இந்த அக்கௌண்ட்டை தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க யார் வேணால் இதை தொடங்கலாம். இன்கேஸ் மைனராக இருந்தாங்கன்னா கார்டியனோ உங்கள் பேரண்ட்ஸோ வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து அவங்க பேரில் தொடங்கலாம். அடுத்து இதை எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் இது உங்களுக்கு கிடைக்கும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த டெபாசிட் அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணவே முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி அந்த முழுமையான அமௌண்ட்டை உங்கள் கையில் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று, அந்த டெபாசிட் அக்கௌண்ட்டை வச்சுருக்கவர் இறந்தாலோ இல்லை கோர்ட் மூலியமாக ஏதாவது ஆர்டர் வாங்கினாலோ மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ன்றனால உங்கள் பணத்துக்கு நிச்சயம் கேரண்டி இருக்கும். சமீபத்தில் வட்டி குறைஞ்சாலும் இந்த ஸ்கீமில் வட்டி குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் எந்த தேதியில் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த தேதிக்குரிய வட்டி 5 வருஷத்துக்கும் தொடரும். அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சேமிப்பு கணக்கை நீங்கள் தொடங்கலாம். நன்றி, வணக்கம். இது போல் பயனுள்ள தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.